நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது 24 நியூஸ் தமிழ். நாகையில் கஞ்சா கடத்தல் வழக்கில் திமுக ஊராட்சி மன்ற தலைவர் கைது செய்யப்பட்ட வாகனத்தை தடுத்து நிறுத்தி காவல் நிலையம் முன்பு கிராம மக்கள் மற்றும் உறவினர்கள் கொட்டும் மழையில் போராட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு. நாகப்பட்டினம் மாவட்டம் வேளாங்கண்ணி அடுத்த விழுந்தமாவடி திமுக ஊராட்சி மன்ற தலைவராக செயல்பட்டு வருபவர் மகாலிங்கம். இவர் நேற்றைய முன்தினம் 1000க்கும் மேற்பட்ட பொதுமக்களோடு கீழையூர் ஒன்றியம் புதுப்பள்ளி ஊராட்சியில் சுமார் 1 கோடி ரூபாய் மதிப்புள்ள தனிநபர் ஆக்கிரமிப்பில் உள்ள நிலத்தை மீட்டுத் தர வலியுறுத்தி சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டார். சாலை மறியல் போராட்டம் காரணமாக நாகை வேதாரண்யம் தேசிய நெடுஞ்சாலையில் 1 மணி நேரம் போக்குவரத்து பாதிப்பு ஏற்பட்டது. இந்த நிலையில் விழுந்தமாவடி ஊராட்சி மன்ற தலைவர் மகாலிங்கம் கஞ்சா கடத்தல் வழக்கில் திடீரென கைது செய்யப்பட்டுள்ளார். சுமார் 2.5 கிலோ கஞ்சாவை பதுக்கி வைத்திருந்ததாக கூறி இன்று மாலை 4 மணிக்கு மகாலிங்கம் கைது செய்யப்பட்டார். அதனைத் தொடர்ந்து கீழையூர் காவல் நிலையத்திற்கு அழைத்து செல்லாமல் திட்டச்சேரி காவல் நிலையத்திற்கு ஊராட்சி மன்ற தலைவர் மகாலிங்கம் கொண்டு வரப்பட்டார். இதனால் ஆத்திரமடைந்த அவருடைய உறவினர்கள் மற்றும் பொதுமக்கள் மகாலிங்கத்தை இரவு வரை நீதிமன்றத்திற்கு அழைத்து செல்லாமல் காவல்துறையினர் ஒவ்வொரு காவல் நிலையமாக மாற்றுவதாக கூறி திட்டச்சேரி காவல் நிலையம் முன்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். அப்போது வெளிப்பாளையம் காவல் நிலையத்துக்கு மீண்டும் மகாலிங்கம் காவல்துறை வாகனத்தில் அழைத்து செல்லப்பட்டார். காவல் நிலைய வாசலில் கூடியிருந்த அவருடைய ஆதரவாளர்கள் காவல் வாகனத்தை தடுத்து நிறுத்தி காவல்துறையினரிடம் வாக்குவாதத்தில் ஈடுபட்டதால் அங்கு பரபரப்பு ஏற்பட்டது. தனிநபர் ஆக்கிரமிப்பு தொடர்பாக 1000க்கும் மேற்பட்ட பொதுமக்களோடு போராட்டத்தில் ஈடுபட்ட ஊராட்சி மன்ற தலைவர் திடீரென கஞ்சா வழக்கில் கைது செய்யப்பட்டு இருப்பது சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது. மக்களை திரட்டி சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டதால் போலீசார் பொய் வழக்கு பதிந்து கைது செய்துள்ளதாகவும், எதற்காக கைது செய்துள்ளோம் என்ற தகவலை போலீசார் கூறவில்லை எனவும் யாரோ தூண்டுதலின் பேரில் கைது செய்யப்பட்டுள்ளதாக குற்றம் சாட்டினர். ஈவினிங் 4 மணிக்கு என் வீட்டுக்காரர் எனக்கு ஃபோன் பண்ணுறாரு. அப்போ ஃபோன் பண்ணிவிட்டு இந்த மாதிரிம்மா என்னை வந்து போலீஸ் ஸ்டேஷன்லேருந்து வந்து கூப்பிட்றாங்க அப்படின்னாரு. ஏற்கனவே ஒரு பிட்டப் கேஸ் போட்டிருக்காங்கப்பா, நீங்கள் போகாதீங்கன்னு சொல்லிட்டாங்க. நான் அவங்க கூப்பிட்டா போகாதீங்க, எதுக்கு என்னன்னு காரணம் கேளுங்க, இல்லை உங்கள்கிட்ட சின்ன ஒரு என்கொயரி முடிச்சுட்டு நாங்கள் அனுப்பி வைக்கிறோம் அப்படின்னு சொன்னாங்க. அப்புறம் திரும்ப இங்கே வந்து கேட்கும்போது எதுக்காக அரெஸ்ட் பண்ணிட்டு போகிறாங்க, எதுக்கு கூப்பிட்டு போகிறாங்க, என்ன காரணம்னு சொல்லுங்கன்னா நாங்கள் விசாரிச்சுக்கிட்டு இருக்கோம், விசாரணை பண்ணி சொல்கிறோம் அப்படின்னு சொன்னாங்க. அப்புறம் திரும்ப கேட்கும்போது கொஞ்சம் ரகசியமான ஒரு தகவல் எப்படின்னா, நேற்றுக்கு எங்கள் ஊரில் ஒரு நில கைவகப்படுத்தப்பட்ட சம்மந்தமாக ஒரு சாலை மறியல் போராட்டம் நடந்துச்சு. அந்த சாலை மறியல் போராட்டத்துக்கு இவர் தான் முக்கிய காரணம் அப்படின்னு சொல்லிட்டு, இது இப்போ மேலெடுத்த ப்ரெஷரு, நாங்கள் எதுவும் பண்ண முடியல, நாங்கள் பண்ணியே ஆகணும்னு சொல்லி இப்போ அழைச்சிட்டு போகிறாங்க. நாங்கள் காவல் நிலையத்தில் வந்து நாங்கள் ஊர் சம்மந்தமாக எல்லாருமே வந்து கேட்டு பார்த்தோம். அவர் என்ன தப்பு செஞ்சாருன்னு கேட்டு பார்த்தோம். அதுக்கு இது வரைக்கும் எந்த விதமான பதிலும் இல்லை. இப்போ இன்னொரு ஸ்டேஷனுக்கு வாங்கன்னு சொல்லிட்டு எங்களை கூட்டிகிட்டு போகிறதுக்காக நிற்கிறாங்க. எந்த அனுமதியும் கிடையாது. அவரை வந்து பார்க்கறதுக்கு அனுமதிக்கல, அவரை காட்டவும் இல்லை. அவர் பாட்டில் போலீஸ் ஸ்டேஷனில் ஏற்றிட்டு போயிட்டு இருக்காங்க.